எங்கள் காலத்துலலாம் இல்லை. நாங்கள் 56 அப்போ செய்தித்தாள் வட இந்தியாவிலையோ இந்தியாவிலையோ மகாபாரதம் நடக்கிறது காலத்தில் அதனால இப்போல்லாம் டெலிகாஸ்ட் பண்ணுறாங்க. டிவியில் உட்காந்து பார்க்குறீங்க, டிவியோட விட்டுறீங்க, செல்லுலேயே பார்த்துக்கிறீங்க. இப்போல்லாம் செல்லில் சரி இப்போ சாயந்தரம் பார்த்துக்கணும், சாயந்தரம் வேலை பார்த்துக்கிறீங்க. எப்போ நினைச்ச வேலை பார்த்துக்கிற வேலை இப்போ வந்துச்சு. அந்த காலத்தில் அப்படி இல்லை. ஒரு எங்கேயாச்சும் ஒரு நல்லது நடந்தது, நாட்டில் ஒரு இடத்துல நடந்தது, ஒரு ஊரில் உற்சவம் பண்ணாங்க, எந்த செய்தியாக இருந்தாலும் மக்களுக்கு போய் சேருது. அதுக்காக செய்தித்தாள்லாம் ஆரம்பிச்சாங்க. இந்திய மொழிகளில் எல்லா இடத்துலையும் வந்து ஆங்கிலம் கூட எல்லா ஆரம்பத்தில் நம்ம சென்னையில் தான் பிரிண்டிங் ப்ரெஸ் வந்து செய்தித்தாள் இருந்தது. அந்த செய்தித்தாள் பிரிண்டிங் ஆகும் 12 மணிக்கு பிரிண்டிங் ஆகும். 12 மணிக்கு அந்த வேன் கரெக்டாக இருக்கு. அந்த வேலை பண்டல் ஏற்றி ஒரு அங்கேருந்து வரைச்ச வரிசையாக வீடு குழந்தை தீவனம் போட்டு 3 வரைக்கும் காலத்தில் 7 மணிக்கு ஒரு வாசத்தில் வந்து ஒரு நியூஸ் பேப்பர் போட்டு போயிடுவாங்க. அது மக்கள் வாசிக்கிறீங்க நியூஸ் பேப்பர். அந்த காலத்தில் எந்த செய்தியாக இருந்தாலும் நமக்கு உணர்வு கொடுக்கறதுக்காக ஏற்பட்ட செய்தித்தாள் கேட்குறது. அது என்னென்ன வரணும், இன்னைக்கு என்ன நாட்டில் முக்கியமாக நடந்தது அதெல்லாம் ஃப்ரெண்டில் எங்கே போடணும். இன்னைக்கு என்ன நடந்ததுன்னா பேசக்கூடாது, பேசுறத கவனிங்க. நாடு முழுவதும் 29 இதுக்கு பேர் ஹெட்லைன்ஸ், தலைப்பு செய்திகள். தலைப்பு இதில் நியூஸில் எது முக்கியமானதோ அது ஒவ்வொரு பத்திரிக்கையும் ஒவ்வொரு மாதிரி போடுவாங்க. ஒன்று வந்து அவனுக்கு பிடிச்ச மாதிரி போடுவான், இங்கே போடுவான். இப்போ நிறைய கட்சிக்கெல்லாம் இருந்தது, சமயம் சார்ந்தது, அவங்க இஷ்டத்துக்கு போடுறாங்க. அதனால் தலைப்பு செய்திகள் முன்னாடி போடுவாங்க. அந்த ஒவ்வொரு பேப்பர்லேயும் பார்த்தீங்கன்னாக்கா முதல்ல வந்து தலைப்பு செய்திகள் இருக்கும். அப்புறம் விளையாட்டுக்குன்னு தனி பக்கம் போட்டிருப்பாங்க, மாணவர்களுக்குன்னு தனியாக போட்டிருப்பாங்க. அவர் வெள்ளிக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை குழந்தைகளுக்கான ஒரு பக்கம் போட்டிருப்பாங்க. இன்னொரு கிழமை வந்து பெண்களுக்கு ஆள் போட்டிருப்பாங்க. எல்லாரையும் கவர்ற மாதிரி பிரித்து 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 நியூஸ் பேப்பர் இருக்கு. அந்த நியூஸ் பேப்பர்லேருந்து நீங்கள் வந்து படிக்கிறது நியூஸ் பேப்பர் இருக்குது. முதல்ல நிச்சயம் படிச்சுக்கணும். நாட்டில் எவ்வளோ முக்கியமாக நடக்குதோ அதை நிச்சயம் போட்டுருங்க. சிலருக்கு படிக்கிறதுலாம் முடிஞ்ச படிச்சு அதுக்குள்ள வந்து கடைசி நேற்று ஐபிஎல் யார் ஜெயிச்சாங்க, யார் போனாங்க அப்படின்னு இது வந்து அதிகாரப்பூர்வமாக வந்து இருக்குது. நியூஸில் பார்த்தீங்கன்னா 2 நிமிஷம் மறைக்கணும். இது வந்து ஆதாரப்பூர்வமாக இருக்குது. இது இன்னும் 100 வருஷம் கழிச்சு இது ஒரு சான்று. 100 வருஷத்துக்கு முன்னாடி சுப்பிரமணிய பாரதி வந்து ஒரு இந்தியாவில் பத்திரிகை நடத்தினார். அப்போ திருட்டாச்சுன்னா அது இன்னும் வச்சிருக்காங்க, அருங்காட்சியகத்தில் வச்சிருக்காங்க. அது சார் அன்னைக்கு நீ செய்தியாக இருந்தது, இன்னைக்கு வரலாறு ஆயிடுச்சு. இன்றைய செய்தி நாளை வரலாறு. புரியுதுங்களா? இன்னைக்கு அது சாதாரண நினைக்கிறீங்க. ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடியே இன்னைக்கெல்லாம் ரொம்ப குழந்தைய நினைக்கிறேன். 6வது படிக்கிறீங்க, உங்களை போல குழந்தைங்க. இங்கே காசிராமன் கோயில் வைக்கிறாங்க வெள்ளிக்கிழமை. டீச்சரம்மா வேலை பார்க்காம பள்ளிக்கூடத்தில் வேலை பார்க்காம பிள்ளைங்களை விட்டு கேட்ட ஓட்டு கொடுத்துட்டு கோயிலுக்கு விட்டாங்க. நெருப்பு பிடிச்சி 98 வயசு செஞ்சுக்கிட்டாங்க. தெரியுமா? வருஷம் அதுக்கு வந்து ஆடி மாதம் ஊரில் போய் மாணவர்கள் சக்தி அது அன்னைக்கு செய்தி. அந்த செய்தி தான் இன்னைக்கு வரல. 100 வருஷம் வரலாறு. அதே போல ஒவ்வொரு நாளும் அன்றாடம் சில நிகழ்ச்சிகள்லாம் நடக்கிறது. சாதாரணமாக சில நாள் தள்ளிட்டு போயிடுவோம், சில நாள் வரலாறு மாறிடும். அப்போ வந்து ஒரு சாப்பாக இருக்கணும்னாக்கா எல்லாரும் அன்றைக்கு நாடுகளில் இருக்கிறது அது வந்து அப்படிதான் காட்டணும். அதனால நீங்கள் வந்து வீட்டில் வராட்டி கூட தமிழ் படித்தாங்க, ஆங்கிலம் படித்தாங்க. ஆங்கில பேப்பர் படித்து ஆரம்பிச்சிட்டிங்கனாலே உங்களுக்கு நல்ல ஆங்கில பயிற்சி வந்துடும். இது கண்கூட நான் பார்த்தது. என்ன இப்போ நல்ல ஆங்கிலத்தில் பேசுகிற பிள்ளைங்க எல்லாமே வீட்டில் ஆங்கிலத்தாள் இருக்கு. அப்படி இல்லாட்டி உங்களுக்கு படிக்க முடியாது. தமிழ்த்தாள் வாங்கி நிச்சயம் படிக்கணும். நியூஸ் பேப்பர்ங்கிறது அன்றாட அவசியம். இந்த காலத்தில் சிலரை பார்த்துக்கலாங்க, அது இல்லைன்னு சொல்லலை. நியூஸ் பேப்பர் ரொம்ப ரொம்ப முக்கியம். சரி, இந்த நியூஸ் பேப்பரை தமிழ் யாராச்சும் ஒருத்தங்க வந்து முன்னாடி அதை கொஞ்சம் வாசிக்கிறது ரொம்ப உள்ள படிக்கிற மாதிரி இருக்கும். மைக்கு மைக்கு
தினத்தந்தி. போர்க்காலத்தை எதிர்கொள்வது எப்படி? தமிழகம், புதுச்சேரி உள்பட நாடு முழுவதும் 259 இடங்களில் ஒத்திகை. 54 ஆண்டுகளுக்கு பிறகு இன்று நடக்கிறது. தமிழகம், புதுச்சேரி உட்பட நாடு முழுவதும் 259 இடங்களில் இன்று புதன்கிழமை போர்க்கால ஒத்திகை நடக்கிறது. 54 ஆண்டுகளுக்கு பிறகு இந்தியாவில் இந்த ஒத்திகை நடத்தப்படுகிறது. புதுடெல்லி, மே 7 பஹல்காமில் பாகிஸ்தான் ஆதரவு பயங்கரவாத இயக்கம் நடத்திய தாக்குதலை தொடர்ந்து அந்த நாட்டுக்கு எதிரான நடவடிக்கைகளை இந்தியா வேகப்படுத்தியுள்ளது. இதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டீங்க. இன்னைக்கு இந்த நியூஸ் படிச்சீங்கல்ல, உங்க சகோதரி இப்போ என்ன முன்னாடி படிச்சாங்க, என்ன தெரிஞ்சுக்கிட்டீங்க? நீங்க என்ன படிச்சாங்க? ஏதோ படிச்சாங்க, நாங்களும் கேட்டாங்க என்ன படிச்சாங்க. யாராவது ஒருத்தர் எந்திரிச்சு சொல்லுங்க. இதோ அதிலே காட்டுறேன். என்ன தெரிஞ்சுக்கிட்டீங்க? எதுக்காக? பாகிஸ்தான் பயங்கரவாதிகள் வந்து நம்ம இந்தியா நாட்டில் இருக்கிற சுற்றுலா பயணிகளை 28 பேரை கொண்டுட்டாங்க. பாகிஸ்தானுக்கு அதுக்கு ஒரு பதிலடி கொடுக்கணும். அந்த தீவிரவாதிகளை ஒதுக்கி ஒழிக்கணும், பயங்கரவாதத்தை ஒழிக்கணும்னு சுப்பிரமணிய பாரதியா வந்தாங்க. அவர் இந்தியாவுக்கு செய்திருந்தார். தினசரி தேவை மாசத்துக்கு 2 வரும், மாசத்துக்கு 10 வரைக்கும் வரும். அதே போல ஆனந்தவுடன் 9 அதே போல தினசரி அதுக்கப்புறம் தமிழ்ல இன்னொரு வந்து சுரேஷ் அமுத்திரன் வந்துச்சு. இப்போ நிறைய பேப்பர் வந்து தமிழ்ல எதுக்கு இருந்ததுலாம் படிக்கணும். அதாவது இந்தியாவில் ஒரு கோடியில் மகளக்காட்டு அடையாளர்கள் ஒருத்தவங்க டூரிஸ்ட் போனவங்க சுட்டுட்டாங்க. 28 பேர். அவன் காலம்பரம் 11 மணிக்கு சுட்டாங்க. நமக்கெல்லாம் எத்தனை மணிக்கு தெரியும்? அடுத்த உடனே தெரிஞ்சிச்சு. 11 மணிக்கு சுட்டாங்கன்னா 12 மணிக்கு தெரிஞ்சிச்சு நமக்கு. நம்ம எல்லாரும் அவங்க ஒரே பண்ணுறோம். பாகிஸ்தான்கார உலகம் அந்த செய்தி வந்து இப்போ இருக்கிற நவீன உலகத்தில் எங்க நடந்தா உடனே தெரியுது. இப்போ நீங்க எல்லாம் படிச்சிருக்கீங்க, இந்த கிளாஸ் ஜாலியாக இருக்கீங்க. இந்த சென்னையில் உள்ள ஒரு 10 பேர் சென்னை அணியுடன் இன்று பல பரீட்சை. எதிர்பார்த்தபடி உள்ளூர் ஆடுகளம் இல்லை. பரீட்சையாளர்கள் வெட்டோரி கூலம்பல் இறுதிப் போட்டிக்கு முன்னேறும் முனைப்பில் இந்தியா. தென் அமெரிக்க அணியுடன் இன்று மோதல். இது வந்து விளையாட்டு செய்தி. நேற்று ஐபிஎல் தானே பார்க்குறீங்களா? யாராச்சும் ஏன்னா சென்னை சூப்பர் கிங் ஜெயிக்கலன்னு யாரும் பார்க்கறது இல்லைல்ல. ஜெயிச்சா தான் பார்ப்பீங்க. யார் ஜெயிக்கணும் உங்களுக்கு? சிஎஸ்கே. யார் நல்லா விளையாடுறாங்களோ அவங்க தான். இந்த விளையாட்டு செய்திகள் தான் வந்து அது நீங்களாம் தெரிஞ்சுக்கணும். விளையாட்டு செஸ்ஸில் இருக்கு, அதில் இருக்கு. இன்னும் முன்னாடி வாழ்க்கை விளையாட்டுலாம் நம்ம ஜாலியாக இருக்கு. புரியுமா? தமிழ் நடையாக இருக்கட்டும் இல்லை ஆங்கில நடையாக இருக்கட்டும், ரெண்டுமே நல்லா வரும். இங்கிலீஷில் பேசுகிறப்ப கான்வர்சேஷன் வந்து ஃப்ரீயாக வரும். படிக்க உங்களுக்கு கிராமர் ஆட்டோமேட்டிக்காக வந்துடும். நீ புதுசாக போய் கற்றுக்கணும். அதனால் செய்திக்கு செய்தி தெரியுது, நம்ம மொழிக்கு மொழி அறிவும் நிறையா வளர்த்துக்க முடியும். சரியா? சரி, இந்த செஷனை இதோட முடிச்சுப்போம். அடுத்தது, நம்ம வீட்டில் நான் பழைய காலத்தில் நிறைய பொருள் இருந்தது. இப்போ எல்லாத்தையும் அதை என்ன ஆக்கிட்டோம்? மின்சாதனமாக மாற்றிட்டோம். எல்லாமே உடல் உழைப்பில் செஞ்சுட்டு இருந்ததை இப்போ எல்லாத்தையும் கரண்ட்டுக்கிட்ட கொடுத்துட்டோம். நீ செஞ்சுக்கோ அப்படின்ட்டு. அப்போ பழசு என்னென்ன இருந்தது, அது என்னென்ன வேலை செஞ்சுது அப்படின்றத பற்றி நம்ம வீட்டில் உபயோகப்படுத்துகிற பொருள் தான். அதை பற்றி சொல்கிறதுக்காக திருமதி மோகனா சேகர் வராங்க. எஸ்ங்கிறது சவுத்து. ஸோ 4 திசைகளில் நடக்கக்கூடிய நிகழ்வுகளை
நாம் எங்கேயுமே போய் பார்க்காம இந்த செய்தித்தாள் மூலமாக நாம் தெரிஞ்சுக்கணும். சரியா? ஆகையினால செய்தித்தாள் படிக்கிறதுனால நாம் எல்லாரும் எல்லா இடத்துக்கும் எல்லா சூழ்நிலையிலும் போய் பார்க்க முடியாது, கேட்க முடியாது. இந்த செய்தித்தாளை நாம் இருக்கிற இடத்துல நம்ம வாங்கி படித்தோன்னு சொன்னால் எல்லா இடங்கள்லையும் நிகழக்கூடிய நிகழ்வுகளை நாம் படித்து தெரிஞ்சுக்கிறது கண்ணுக்கும் காதுக்கும் ஒரு விருந்தாக அமைவுது. அதோடு மட்டும் இல்லாமல் இந்த செய்தித்தாளை படிக்கிறதுனால எண்ணற்ற பயன்கள் இருக்குது. இன்றைக்கி இருக்கக்கூடிய வேர்ல்டில், காம்படிட்டிவ் வேர்ல்டில் நிறைய காம்படிட்டிவ் எக்ஸாம்லாம் இனி வரக்கூடிய சமுதாயம் நிறைய சந்திக்கணும். அப்போ கரண்ட்டாக என்னென்ன நியூஸ் இருக்குது அப்படிங்கிறத நம்ம நியூஸ் பேப்பர் மூலமாக தான் தெரிஞ்சுக்குவோம். ஸோ எல்லோரும் என்ன செய்வீங்கன்னா டெய்லி 24 hours இருக்குது, அதில் ஒரு 15 minutes அதாவது ½ an hour நியூஸ் பேப்பர் படிக்கணுங்கிற பழக்கத்தை கொண்டு வந்தாலே உங்கள் நாலேஜ் இம்ப்ரூவ் ஆகும். அது தமிழ் பேப்பராக இருந்தாலும் சரி, இங்கிலீஷ் பேப்பராக இருந்தாலும் சரி, உங்கள் நாலேஜ் இம்ப்ரூவ் ஆகிறதோட மட்டுமல்ல, நீங்கள் உங்களுக்கு தெரிந்த செய்திகளை இந்த மாதிரி ஒரு பல இடங்களுக்கு போகும் பொழுது நீங்கள் மற்றவங்களுக்கு சொல்லலாம். ஆகையினால இந்த செய்தித்தாள் படிப்பது உங்களுக்கு மட்டுமல்ல, உங்களை சார்ந்தவர்களுக்கு, உங்களை சுற்றி இருப்பவர்களுக்கு, எதிர்கால சமுதாயத்திற்கு பயனுள்ளதாக இருக்கும். ஆக இந்த கோடைக்கால பயிற்சிக்கு நீங்கள் வந்ததுடைய நோக்கம் என்ன அப்படின்னா, இனி நீங்கள் எல்லாருமே செய்தித்தாளை படித்து அன்றன்று நிகழக்கூடிய நிகழ்வுகள் படிப்பதோடு இது என்றுமே உங்களுடைய நினைவில் இருக்கா மாதிரி மனசில் பதிய வச்சுக்கணும். ஓகேவாம்மா? இப்போ நியூஸ்கிற அப்ரிவேஷன் என்னன்னு தெரிஞ்சிச்சா உங்களுக்கு? ஓகேம்மா, தேங்க்யூ.